வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வீடியோ ராஜா சாந்தா அவங்களோட கொஞ்சம் பிக்சர்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். என்னோடய ஓன் வீடியோவும் இருக்குது. அவங்க எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கன்னு அவங்கள பார்க்கும்போது நானே நினச்சிருக்கேன், நல்ல நகையாக நல்ல வீடு வசதியோடு நல்லா இருக்காங்க அப்படின்ட்டு. அவங்க எந்த அளவுக்கு வேலை செய்கிறாங்கன்னு பாருங்கள், கஷ்டப்பட்டு. உண்மையிலே நானே இவங்களுக்கெல்லாம் என்னப்பா இவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு நினச்சேன். எந்த அளவுக்கு எங்கெல்லாம் இறங்கி போய் எல்லா பொருட்களையும் பொறுக்கிறது, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறது அப்படின்னு இருக்குது. நாம் கூட இப்படிலாம் செய்ய மாட்டோம். அங்கங்கே போய் பொருட்கள் தேடுறது, அந்த பழைய பொருட்கள்லாம் வாங்கி விற்கிறது, இதுதான் அவங்க செய்கிற வேலை. பாருங்கள் எந்த அளவுக்கு கஷ்டம் இருக்குன்னு. நம்ம கடை இப்போ வச்சுருக்கோம், இப்போ தான் வச்சுருக்கோம். ஆனால் அந்த அளவுக்கு சரியாக மூவ் ஆகலை. கடையை பார்ப்பான்னா இந்த மனுஷன் கடையை அங்கே விட்டுட்டு இங்கே உட்காந்துருக்காரு. ஏன்னா கடையில் யார் இப்போ ஆள் வந்து இங்கே கும்மிதா அப்படின்ட்டு வெளியில் உட்காந்துக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது? இன்னொன்று கடையில் அந்த அளவுக்கு கூட்டம் வரல. எல்லா பொருட்களும் வாங்கி வச்சுருக்கோம். கடை இப்போ தான் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கோம், ஒரு வாரம் தானே ஆகுது. ஒன்றும் அந்த அளவுக்கு கூட்டம் வரல. சாயந்தர நேரத்தில் வருவாங்க, காலை நேரத்தில் கொஞ்சம் பேர் வருவாங்க. மதியானம்லாம் யாருமே வரமாட்டாங்க, ஆளே இல்லாத மாதிரி இருக்கும். ஆள் இல்லாத நேரத்தில் ஃபோனை நோண்டிக்கிட்டு உட்காந்துருப்பேன். சரி, அதனால் ஒரு வீடியோ எடுத்து போடுவோம் அப்படின்னு. காலையில் என் பையன், அம்மா எனக்கு இன்னொரு சைக்கிள் வாங்கி கொடு அப்படின்னா. சின்னவன், இருடா அப்புறமா நம்ம வீடியோலாம் பெரிய ஆள் ஆகிட்டோம்னு நம்மளுக்கு வீடியோவில் பணம் வரும், அப்போ எடுத்து தரேன் அப்படின்னு, வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். வாங்கி தரலைங்கிறத நேராக சொல்லிட்டு போயேம்மா, ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ட்டு அவன் கோச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறான். இப்போ நம்மளால் வீடியோ போட்டு முன்னேற முடியாதா? அவங்க கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடச்சிருக்கு. இன்றைக்கி நாமளும் கஷ்டப்படுறோம், ஒரு நாளைக்கு நமக்கும் கிடைக்கும்டான்னா சிரிச்சுக்கிட்டே போகிறான். ஆனால் இவங்க எடுக்கிற பொருட்கள் எங்கெங்கேயோ போய் எடுக்கிறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய வேலைகள் செய்கிறாங்க. இந்த பொருட்கள் தூக்கிறதா இருந்தாலும் இருக்கட்டும், அதில் நிறைய சிரமப்பட்டுட்ருக்காங்க. கஷ்டப்பட்டு தான் எல்லாம் பண்ணிட்டாங்க. நான் இவங்கள பார்த்ததும் ஏதோ நினச்சேன். காலில் கூட அடிபட்டுடுச்சு ராஜாவுக்கு. ஒரு கண்ணாடி ஓடு கிழிச்சிடுச்சு பொருள் ஏதோ எடுக்கும்போது. பாவம் இப்படியெல்லாம் இருந்து தான் அவங்களும் நல்லா ஒரு நிலைமைக்கு இருந்தாலும் இன்றைக்கி அவங்க கஷ்டத்தை விட அவங்க நல்லா இருக்கிறது தான் எல்லார் கண்ணுக்கும் தெரியுது. அவங்களும் கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ போய் எதேதோ பொறுக்கி எல்லாத்தையும் பழசெல்லாம் எடுத்து இது பண்ணிட்டு தான் இன்றைக்கி அவங்க வீடு வாசலோடு நல்லா இருக்கிறது பார்த்தா தெரியுதே தவிர அவங்களோட கஷ்டங்களும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் அவங்க வீடோட அவுட்டோர் இது காமிச்சாங்க. வீடு ஹோம் டூர் போட்ட வீடியோவாட்டிருக்கு, அதுலேருந்து கொஞ்சம் எடுத்தேன். ஆனால் ராஜா எந்த அளவுக்கு நடிச்சிருக்கார் பாரு. ஒரு குழந்த மாதிரி ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தது, பார்க்கவே சிரிப்பாக இருந்தது. குழந்த மாதிரி கேள்வி மாதிரி அப்படியெல்லாம் வீடியோ போட்டு நல்லா எந்த அளவுக்கு இருக்கார் பாருங்கள். அந்த குழந்த இதை பார்த்ததுலேருந்து எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. நல்லா எஃபர்ட் எடுத்து எல்லா வீடியோக்களும் போடுறாங்க. அவங்க வியாபாரம் பண்ணுறதையும் காட்டுறாங்க. கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. கொடி கட்டுறதுக்கு காய வைக்க முடியல, துணியை உயர தூக்கி காய வைக்க வேண்டியதாக இருக்குன்னாங்க. பரவாயில்ல, எல்லா வீடியோக்கள்லேயும் நல்லா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்ததுக்கு உண்டான பலன் இருந்தாலும் அவங்க வீடுமே 2 கோடின்னுட்டாங்க போல இருக்குது. 1 கோடி அப்படிங்கிற மாதிரி. அவங்க பையனும் ஒரு நாள் வீடியோவில் இந்த மாதிரி பழசு வாங்குற மாதிரி ஒரு கேரக்டரில் வந்துதான், சின்ன பையன். இவங்க 2 பேரும் வயசான கேரக்டர் இருந்தாங்க, கிழவங்கழுவி மாதிரி. எல்லாமே அடி தூள் கிளப்புறாங்கப்பா. நடிப்பாக இருந்தாலும் சரி, உழைப்பாக இருந்தாலும் சரி, ராஜா சாந்தா செம்ம. அவங்களுக்கு நிகர் அவங்க தாங்கிற மாதிரி. எல்லாத்தை விட சாந்தாவோட சிரிப்பு செம்ம. அவங்களோட கஷ்டங்களுக்கு தகுந்த மாதிரி பலன் கிடச்சி அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நல்லா இருக்கட்டும். அவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பாதை இல்லை, நல்லா சேறு வண்டி மாட்டிக்கும், மழை பெஞ்சா வியாபாரத்துக்கு போக கஷ்டமாக இருக்கும் அப்படின்லாம் சொன்னாங்க. எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க பாரு. எல்லாம் எங்கே போய் இருந்தால் நான் பழசு பொறுக்கிட்டு அவங்க தான் பொறுக்கிட்டு தான் வராங்க. அதெல்லாம் வியாபாரத்துக்கு போய் போட்டுட்டு அப்படி தான் அவங்க நல்லா இது பண்ணுறாங்க. கடைக்கெல்லாம் கொண்டு போய் போட்டுட்டு வந்து அதில் கிடைக்கிற வருமானத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ பரவாயில்ல, அவங்கவுங்க கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைக்கும். ஆரம்ப காலத்தில் இன்னும் நிறைய கஷ்டப்பட்டிருக்கோன்னு அவங்களே வீடியோக்களில் சொல்லியிருக்காங்க.
இப்போ நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கட்டும். வாழ்க வளமுடன்.